சமண சமயத்தினுடைய சடங்கை பின்பற்றி அவரை கொலை செய்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது. காரணம் என்ன செய்தார்கள் அந்த பெற்றோர்கள்? अभी तबीयत थोड़ी सी ठीक नहीं लग रही है, उन्हें सब एक्सप्लेन किया तो गुरुदेव ने बोला कि मुझे नहीं लग रहा है कि ये बेटी जो है आपकी आज रात भी निकाल पाएगी, तो इसका आज रात को बहुत ध्यान रखो। उनसे ऐसी चर्चा हुई और உங்களுடைய மகள் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டார் என்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார். இனியும் அவருக்கு மருத்துவம் பயனளிக்காது, அவரை சந்தாராவை மேற்கொள்ள சொல்லுங்கள் என்ற உத்தரவையும் போட்டிருக்கிறார். படித்தவர்கள் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு மாற்றாக ஐடியிலே வேலை பார்க்கக்கூடிய தம்பதியினர் கூட அறிவை இழந்து இன்றைக்கு இது போன்ற அனாச்சாரமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் மதம் அவர்களுக்கு அப்படியான உணர்வை ஊட்டுகிறதா? செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பல்வேறு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், 3 வயது குழந்தை உண்ணாவிரதம் இருந்து உயிரை நீத்திருக்கிறாள் என்ற செய்தி. மத்திய பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இதுதான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பேசும் பொருளாக இருக்கிறது. என்ன நடந்தது? வாருங்கள் பார்க்கலாம். மத்திய பிரதேசத்தின் இந்தூர் நகரத்திலே ஐடி ஊழியர்களாக பணி செய்து வருபவர்கள் அந்த இளம் தம்பதிகள் பியூஷ் ஜெயின் மற்றும் வர்ஷா ஜெயின். இந்த தம்பதியரின் அழகான பச்சிலம் குழந்தை, 3 வயது நிரம்பிய அந்த பிஞ்சு குழந்தை பிரெயின் டியூமர் என்ற அந்த மூளை கட்டி, அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கிறார். 2021 ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. அதன் பிறகு அவள் நலமுடன் இருந்திருக்கிறார். கடந்த மாதம் அந்த பச்சிலம் குழந்தை நோயினால் இறந்து விட்டார் என்ற செய்திக்கு பதிலாக அவர் சமண சமயத்தினுடைய அந்த மதத்தினுடைய சடங்கை பின்பற்றி அவரை கொலை செய்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது. காரணம் என்ன செய்தார்கள் அந்த பெற்றோர்கள்? தந்தை பியூஷ் ஜெயின் கூறுகையில், சாந்தாராவை செய்யும் நோக்கத்தோடு நாங்கள் செல்லவில்லை, ஆனால் குருஜி அவளுடைய நிலை மோசமாக இருப்பதாக கூறி அதை பரிந்துரைத்தார். குடும்பத்தில் உள்ள அனைவரும் அதற்கு ஒப்புக்கொண்டனர் என்று கூறினார். अभी तबीयत थोड़ी सी ठीक नहीं लग रही है, उन्हें सब एक्सप्लेन किया तो गुरुदेव ने बोला कि मुझे नहीं लग रहा है कि ये बेटी जो है आपकी आज रात भी निकाल पाएगी, तो इसका आज रात को बहुत ध्यान रखो। उनसे ऐसी चर्चा हुई और उन्होंने फिर बोल दिया हमें कि मुझे ऐसा लग रहा है कि अभी संचार करवा देना। அவர்கள் மருத்துவம் பார்ப்பதற்கு பதிலாக தங்களுடைய மத தலைவரிடம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவருடைய அறிவுரைப்படி சந்தாரா என்னும் இந்த சடங்கை செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கிறார். அதன்படி உணவு, குடிநீர் எதையும் கொடுக்காமல் குழந்தையை பட்டினி போட்டு கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக கொலை அல்லாமல் வேறு எதுவும் இல்லை, அல்லது தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறார்கள் என்பதாக இன்றைக்கு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த விஷயம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அந்த குழந்தையின் பெற்றோரிடம் ஒரு சான்றிதழ் ஒன்று வழங்கப்படுகிறது. என்ன அந்த சான்றிதழ்? கோல்டன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இளைய வயதில் இந்த சந்தாராவை மேற்கொண்டவர் என்ற அந்த ஒரு சான்றிதழ் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்களும் மகிழ்வோடு அதை கையில் ஏந்தி பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். என்ன அந்த சந்தாரா என்பது? வயதான அல்லது மருத்துவத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாமல் நோயால் அவதி பெறக்கூடிய, அல்லது இதன் பிறகு எந்த ஒரு வாழ்க்கையும் இல்லை தனக்கு என்று எண்ணக்கூடியவர்கள் இந்த சமண சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அவருடைய மத குரு இந்த சடங்கை செய்து வைப்பது என்பது வளமையான ஒன்றாக இருந்து வந்திருக்கிறது. அதன்படி அவர்கள் உணவு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், தண்ணீர் குடிக்க மாட்டார்கள். மரணத்தை அவர்கள் சந்திக்கும் வரை இந்த நிலையில் இருந்து மரணித்து விடுவார்கள். இதுதான் இந்த சந்தாரா என்பது. இதை தாமாக விரும்பி ஒருவர் செய்வார் என்று சொன்னால் அது அவரோடு போய்விடும். ஒரு பச்சிலம் குழந்தை எப்படி இதை செய்ய முடியும் என்ற கேள்வியை இன்றைக்கு பிபிசி முன்வைத்திருக்கிறது. அப்படி சாத்தியமா? 3 வயதே நிரம்பிய அந்த குழந்தை எப்படி இதை ஏற்றுக்கொள்வார் என்றால் நிச்சயமாக அவள் அவருடைய பெற்றோரால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. சரி, இந்த சம்பவம் நடந்தது குறித்து ஏதேனும் புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் எந்த ஒரு புகாரும் பதிவு செய்யப்படவில்லை என்று காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் தண்டோடியா தெரிவிக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டேஷனிலும் இந்த புகார் பதிவு செய்யப்படவில்லை என்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்கிறார். அப்படி என்று சொன்னால் இது காலங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது அங்கே அதிகமாக இது போன்ற விஷயங்கள் நடந்து வருகிறது என்று நாம் எடுத்துக்கொண்டு இதை கடந்து போய்விட முடியுமா? அப்ப இந்த சந்தாரா நடைமுறை என்பது
விரும்பி ஏற்றாலும் விரும்பாவிட்டாலும் இது சட்டத்திற்கு புறமானது என்ற ஒரு விஷயத்தையும் பொதுநல ஜனங்கள் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த விஷயம் குறித்து மத்திய பிரதேச குழந்தைகள் நல உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தானாக முன்வந்து இந்தூர் மாவட்ட ஆட்சியருக்கு நோட்டீஸ் அனுப்பி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆட்சியர் தரும் விளக்கத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சந்தாரா என்பதற்கு சன்லேகனா என்றும் அழைக்கப்படுகிறது. என்ன என்று பார்த்தால் அதற்கு ஒரு நீதிபதியே வக்காலத்து வாங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இதுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. நீதிபதி டி.கே. டுகோல் என்பவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். சன்லேகனா இஸ் நாட் அ சூசைட் என்னும் புத்தகத்தில் சந்தாரா என்பது தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல் என்பதாக அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுமை பாருங்க. ஆக இப்படியாக மூட பழக்க வழக்கங்களிலே மூழ்கி திளைத்திருக்கக்கூடிய ஒரு தேசமாக இன்றைக்கு நம்முடைய தேசம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பது நிச்சயமாக வேதனைக்குரிய சம்பவம் தான். சந்தாரா நடைமுறைக்கு எதிராக 2006 ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்படுகிறது. சந்தாரா நடைமுறை என்பது தற்கொலைக்கு ஒப்பானதாக இருக்கிறது. நவீன யுகத்தில் இது போன்று விஷயங்கள் வரும்பொழுது அதை அங்கீகரிக்க கூடாது என்பதாக அங்கே கருத்து முன்வைக்கப்படுகிறது. இவர்கள் சமூக அந்தஸ்து இதன் மூலம் கிடைக்கிறது என்று சொல்வதெல்லாம் நிச்சயமாக இல்லை. இது கண்டிப்பாக அறிவினர்களுடைய செயலாக இருக்கிறது. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இதன் காரணத்தினால் 2015 ராஜஸ்தான்ல உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. அதன்படி இந்த நடைமுறை இந்திய தண்டனை சட்டம் 306 படி இது தற்கொலையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. ஆகவே இது நிறுத்தப்படணும் என்பதை குற்றம் என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. வியானா என்ற அந்த பச்சிலம் குழந்தை அவருடைய பெற்றோருக்கு இந்த உத்தரவை போட்டது யார் என்று சொன்னால் ராஜேஷ் முனி மகாராஜ் என்ற ஒரு ஆன்மீக தலைவர். அவர் பிபிசியிடம் சொல்கின்ற பொழுது ஏறத்தாழ 108க்கும் அதிகமான இந்த சந்தாரா சடங்குகளை தாம் நடத்தி இருப்பதாக சொல்கின்றார். அதைவிட கொடுமை, இதிலே தாம் PhD பட்டம் பெற்றிருப்பதாக டாக்டரேட் செஞ்சிருக்கிறேன், இது குறித்து நான் ஆராய்ச்சி செய்து டாக்டரேட் பட்டம் வாங்கி இருக்கிறேன் என்பதாக சொல்வதெல்லாம் என்ன கொடுமை. விந்தையிலும் விந்தையாக இன்றைக்கு இந்த உலகம் மாறி போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கிறது. குழந்தையை அந்த பெற்றோர்கள் அந்த முனிவரிடம் அழைத்து வந்த பொழுது உங்களுடைய மகள் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டார் என்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார். இனியும் அவருக்கு மருத்துவம் பயனளிக்காது, அவரை சந்தாராவை மேற்கொள்ள சொல்லுங்கள் என்ற உத்தரவையும் போட்டிருக்கிறார். படித்தவர்கள் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு மாற்றாக ஐடியிலே வேலை பார்க்கக்கூடிய தம்பதியினர் கூட அறிவை இழந்து இன்றைக்கு இது போன்ற அனாச்சாரமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் மதம் அவர்களுக்கு அப்படியான உணர்வை ஊட்டுகிறதா? இந்த இந்திய திருநாட்டிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய மத உரிமையை கடைபிடிப்பதற்கான உரிமையை இந்த அரசாங்கம் வழங்குகிறது என்று சொன்னால் அதன்படி நாங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு எங்களுக்கு உரிமை உள்ளது என்று இவர்கள் வாதாடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தமிழகத்திலும் கூட சில இடங்களில் ஜீவ சமாதி என்று சொல்லிக்கொண்டு வயதான அந்த காலத்திலே அவர்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு கட்டடம் எழுப்பப்பட்டு அதிலே அவர்கள் உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலே அவர்களை முழுவதுமாக சிமெண்ட் செங்கல் வச்சு எல்லாம் பூசி அவருடைய இறுதி வாழ்க்கை இறுதி பயணம் என்பது போல அவர்களுக்கு சடங்கு சம்பிரதாயங்களும் செய்து அவர்கள் மேலே அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இது போன்ற ஒரு நடைமுறைதான் அங்கும் இருக்கிறதோ என்று என தோன்றுகிறது. தமிழ்நாடு என்பது எல்லா விஷயங்களிலும் பிற மாநிலங்களுக்கு உதாரணமாக இருந்து கொள்ளக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழகத்திலேயே இது போன்ற ஒரு நிலை இன்னும் எங்கோ ஒரு மூலையிலே நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அது போலத்தான் அங்கே இந்த நிகழ்வுகள் எல்லாம் தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி போய்விட்டது என்று சொல்லலாம். இதிலே இன்னும் ஒரு நிகழ்வை பாருங்கள். இந்த சம்பவத்தில் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பிற்கு உச்ச நீதிமன்றம் தடை விதிக்கிறது. இது அவருடைய மத நம்பிக்கை, அதிலே யாரும் தலையிட முடியாது என்ற ஒரு தீர்ப்பையும் உச்ச நீதிமன்றம் வழங்குகிறது. இதன் காரணத்தினால் இது போன்ற தற்கொலையை செய்து கொள்ளக்கூடிய சம்பவங்கள் அதிகரித்து இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அப்ப இதற்கு என்னதான் தீர்வு? சிந்தித்து பார்க்கணும். இந்த உலகத்திலே நம்மை படைத்த இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலும் பலவிதமான சோதனைகளை நம்மை சோதித்துக் கொண்டுதான் இருப்பான். இதை எதிர்கொள்ளக்கூடிய நாம் எதிர்கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறோம் என்று சொன்னால் இதை எப்படி இறைவன் ஏற்றுக்கொள்வான்? போராட்டம் தான் வாழ்க்கை என்று சொன்னால் போராட வேண்டும், அதிலே களத்தில் நின்று நாம் வெற்றி பெற வேண்டும். அப்படியாக தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் உறுதி கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒன்றை சொல்லுகின்றது, தற்கொலை செய்து கொள்பவர்
நிரந்தரமாக நரகத்திற்கு செல்வார். இப்படியாக இஸ்லாம் தங்களுடைய கொள்கையை பறைசாற்றுகிறது. அதனால்தான் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாத்திலே தற்கொலை என்பது கிடையாது. பிற சமுதாயங்களை நாம் அவர்களோடு ஒப்பீடு செய்கின்ற பொழுது இஸ்லாத்தில் தான் தற்கொலை என்பது 0.1% கூட கிடையாது. அதற்கு கீழாக எங்கோ ஒருவர் யாரோ ஒருவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் தற்கொலை இருக்கிறது. யாரும் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய நபிகளாருடைய போதனை அப்படி இருக்கிறது. திருமறை குர்ஆன் அப்படி அவர்களை வார்த்தெடுக்கிறது என்பதாக அவர்கள் இந்த செய்தியை பறைசாற்றுவதற்கு தவறவில்லை. நாம் இந்த உலகிலே வாழ்கின்ற வரை, நமக்கு மரணம் எப்பொழுது வருமோ அதுவரை நம்மை நாம் சுயமாக வழிநடத்துவதற்கு நாம் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இது போன்ற விஷயங்களில் இருந்து முழுமையாக நாம் தவிர்த்து கொள்ளலாம். ஏதோ ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்று சொன்னால் எடுத்த மாத்திரத்திலே அவர்களை வைத்துக் கொள்ள அல்லது அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு அவருடைய குடும்பத்தார் விரும்பவில்லை என்று சொன்னால் இது போன்ற ஒரு நிலைக்கு தள்ளிவிடக்கூடிய ஒரு ஆபத்தும் அதிலே நிறைந்திருக்கிறது என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இது போன்ற விஷயங்களிலிருந்து இந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பச்சிளம் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நிரந்தரமாக இதுக்கு ஒரு சட்டத்தால் தீர்வை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த செய்தியும் சிந்தனை என்ற இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.